2 நாளைக்கு முன்னாடி தான் செண்பக பூச்செடிக்கு போய் தண்ணிலாம் ஊற்றிட்டு வந்தாங்க. சரி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்றைக்கி போய் தண்ணி ஊற்றலான்ட்டு போய் பார்த்தாங்க. போய் பார்த்தா தரையிலிருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து செடி வந்து கட் ஆகிருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து ஆடு மாடு பசங்க தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் இந்த மாதிரி ஆடு மாடு ஏதோ செண்பக பூச்செடி பண்ணிட்டாங்க, காம்பெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு, எனக்கு இந்த கோழி குண்டு வந்து செஞ்சு கொடுத்தீங்களா அதே மாதிரி வலை வந்து எனக்கு செண்பக பூச்செடிக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து மனசு கேட்கவே இல்லைங்க. ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து 3 செண்பக பூச்செடி வச்சுருந்தோம், அதில் 2 வந்து வரவே இல்லை. ஒன்று தான் வந்து காப்பாற்றி வச்சுருக்கோம். அது வந்துக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி வந்து உடஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நர்சரியில் வந்துட்டு செண்பக பூச்செடி வந்து 200ரூபா 300ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து நர்சரியில் வந்து இந்த செடி வாங்கலைங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அந்த செடி வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அதை வந்து எப்படியாவது ஒன்று காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி வலை ஒன்று கேட்டிருந்தேன். வலை செஞ்சிட்டு இருந்தாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. நம்ம இந்த கோழி குண்டை சுற்றியும் எவ்வளோதான் வந்து மண்ணள்ளி கொட்டினாலுமே இந்த பெரிய கோழி வந்து மண்ணெல்லாம் வந்து பறிச்சு விட்டு பொந்து மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அந்த வழியாக வந்து இந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே வெளியில் வந்துடுறாங்க. அதை வந்து அவரும் கல்கி வந்து பிடிச்சி போட்டுட்டு, கல்கி வந்து நான் பபுள்ஸ் வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா சோப்பு தூள் தண்ணி அப்புறம் இந்த பப்பாளி குச்சி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பபுள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. கல்கி வந்து செலவே இல்லாமல் பபுள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சோப்பு தூள்லேயுமே இவ்வளோ பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு. பெருமை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து எங்களை சுற்றிக்கிட்டே வந்து என்னுடைய ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஊசி மல்லி செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கல்கி வந்து சாணி வச்சு விட்ருந்தாங்க. அந்த சாணி கூட இப்போ வந்து நம்ம கோழி பசங்க வந்து விடுறதில்ல, அதையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டு கீழே வந்து தள்ளி விட்டுறாங்க. இதையே வந்து வச்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா வந்ததும் அழகி வந்து நம்ம மேலே ஏறி வந்து விளையாண்டுட்ருப்பான். அதே மாதிரி எங்கள் பையனுக்கு வாரம் பூரா ஸ்கூல் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவுங்கிறதுனால அவன் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவன் மேலே ஏறி போய் அழகி வந்து விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹேண்ட் ஷேக்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தான். ஒரு வழியே பார்த்திங்கன்னா கூண்டெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சாச்சுங்க. செண்பக பூச்செடிக்கும் கொண்டு போய் வச்சு ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பு பண்ணி விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.